இப்ப ஸ்ரீமே அந்த சார் சொன்ன மாதிரியே படிக்க ஸ்டார்ட் பண்றா. இப்ப மறுநாள் டெஸ்ட்டுமே வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட ஃப்ரெண்ட் கிட்டயுமே நீ என்ன மார்க்னு சொல்லி கேட்டா அவளுமே 550 மார்க் தான் சொல்றா. நீ பரவாயில்ல கிளாஸ்லயே டாப்ல இருக்க, சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லும்போது நான் இந்த மார்க் எடுத்தா அப்படின்னா எனக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில சேர முடியாது. சரி உன்னோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நான் 52 தான் சொல்றேன். அவளுமே எதுவுமே பேசாம அங்க இருந்து போக இப்ப உடனே இவளுமே எனக்காக நீ கொஞ்சம் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்றியா, நானும் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்னோட மார்க்கை ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வர முடியும், என்னோட மார்க்கே ரொம்ப லோல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்கு, எனக்கு சொல்லி தர மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ 100க்கு மேல அடுத்த டெஸ்ட்ல மட்டும் எடுத்து கண்டிப்பா உனக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி டீல் போட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப நைட் ரூமுக்கு போனாலுமே அவளோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி உன்னோட மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீமே கேட்க இப்ப அந்த பொண்ணுமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, உனக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு ஸ்டடின்னு சொல்லி கேட்டா ஏதோ போய்கிட்டு இருக்கு, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, எவ்வளவுதான் படிக்கிறது எனக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப அந்த பொண்ணுமே உன்னால முடியும் படி அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி நீயுமே படிக்கலாம் இல்லையான்னு சொல்லி கேட்டா நான் எப்படி அங்க வர முடியும், எனக்கு தான் மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணு, உனக்கு பிடிச்ச சாரே தான் கண்டிப்பா அங்கேயே எடுப்பாங்க, நீ கண்டிப்பா அட்டன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறா. இப்ப மறுநாள் பிசிக்ஸ் சாருமே வந்துட்டு அவங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாடம் எதுவுமே புரியாத அவளுமே ஒரு மாதிரி இருக்கா. இப்ப அந்த சாருமே என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க கவனிக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்பவே சைலண்டா இருக்கா. இப்ப எல்லாருமே ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஆனா எல்லாருமே ஆன்சர் பண்றாங்க, ஆனா இவ மட்டும் ரொம்ப சைலண்டா இருக்கிறதுனால இப்ப அந்த சாருமே நான் கேட்கற கொஸ்டின் கூட நீ ஆன்சர் பண்ண மாட்டேன், என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சார் நாங்க டாக்டர் படிக்க வந்திருக்கோமா இல்ல பிளம்பர் ஆகிறதுக்கு வந்திருக்கோமா, நாங்க எதுக்கு சார் பிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருவா. இப்ப அந்த சாருமே எதுவுமே பேசாம அங்க இருந்து போக இப்ப அவங்களோட பயாலஜி சாருமே வந்து நீங்க எல்லாருமே டாக்டர் தான் படிக்க வந்திருக்கீங்க, நீங்க யாருமே பிளம்பர் ஆக வரல, ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சயின்ஸ்ன்றது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சேர்ந்த மூணுமே தான் சயின்ஸ், நம்ம சயின்ஸ் அப்படின்றது வெறுமே டாக்டர் ஆயிட்டோம் அப்படின்னா வெறும் ரத்த கட்டு மட்டும் போறது கிடையாது. சோ நார்மலா எல்லா விஷயத்தையுமே படிக்கணும், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே நுணுக்கமா இருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒண்ணுதான், அதனால தான் நாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுக்கிறோம், இதுக்கப்புறம் ஒழுங்கா படிப்பீங்க நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஸ்ரீகிட்டு உன்னோட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் நம்பர்னு சொல்லிட்டு அந்த சாருமே போயிடுறாரு. இப்ப இவளுமே அந்த பிசிக்ஸ் சார் கிட்ட சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம அந்த மாதிரி பேசிட்டேன், நான் பேசுறது ரொம்பவே தப்பு தான், ஏன்னா பிசிக்ஸ் ரொம்பவே ஜீரோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பிகினிங் கூட தெரியாது, எனக்கு நீங்க சொல்லித்தர தயாரா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த சார் கிட்ட கேட்டா அவருமே எந்த ஒரு முகசுரியத்தலும் இல்லாம நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்குமே சின்ன சின்ன விஷயத்தையும் நுணுக்கமா சொல்லித்தராரு. அவளுமே கொஞ்சம் கொஞ்சமா பிசிக்ஸ் மேல இருக்க பயமும் போயிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றா.